விஜய் கிட்டத்தட்ட பாஜக அன்னைக்கு போற மாதிரியே தெரியுது சார். விஜய்க்கு பலம் என்ன? சிஎம் கேண்டிடேட் ஆனா வாட் இஸ் த ப்ரூவ்ட் ஸ்ட்ரெங்த் ஆஃப் விஜய்? அவருக்கு அதுல தகுதி தரமா இருக்கா? மண்குதிரையெல்லாம் இருக்காரு. அன்புமணியை முதல்ல பேசுறதுதான் எடப்பாடிக்கு முக்கியமே தவிர விஜய் வந்துட்டா அது இல்லங்கிறது சாணக்கியாவோடதுக்கு பாண்டே பேசுவாரு. நடைமுறையில சாத்தியம் இல்ல. எடுக்காம எப்படி டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன்? இந்த நாட்டுல பைத்தியக்காரனா? நீ இதெல்லாம் 8.2 எடுத்து சீமான் நிற்கிறானே சாதிக்கிறானேங்கிற வைத்தறிச்சல் சாணக்கியாவுக்கு இருக்குது, தவுப்பு சங்கருக்கு இருக்குது. பானை சீனிவாசனுக்கும் கேண்டிடேட் போடுறதுக்கு தெம்பு இல்ல. தமிழிசை அம்மையாருக்கும் திராணி இல்ல. ப்ரொஃபசர் சீனிவாசனுக்கும் வக்கு இல்ல. நாளைக்கு ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து 30% வாக்கு எடுத்துட்டாங்கன்னா ரெண்டு பேருமே காங்கிரஸுக்கு 29 20 சீட் ஆஃபர் பண்ணுவாங்களே. அப்போ ஏமாளியா மோடி நிக்கிறதுக்கா? தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் சார். என்ன சார் காட்சிகள் கணக்குகள் எல்லாம் மாற தொடங்கி இருக்குது. இந்த கூட்டணி கலக்கே அப்படியே மாறிடுற மாதிரி தெரியுது. திமுக அணி இன்டாக்டா இருக்கும். 45% வாக்குக்கு மேல இந்த அணி இன்டாக்டா இருக்க அணி மூலமா ஸ்டாலினால எடுக்க முடியும். இதை தாண்டி ஓபிஎஸ் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு. 3 தடவை முதல்வரை பார்த்துட்டாரு. டிடிவி விஜய் தனிச்சு நிற்க மாட்டாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு டிஎம்கே ஆப்ஷனை அவரும் ஓபன் பண்ணிட்டாரு. பிரேமலதா அம்மையார் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு. டாக்டர் ஐயா திருமாவளவன் ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் கார்டு இருந்தாலும் அவரும் திமுக ஆப்ஷனை ஓபன் பண்ணிட்டாரு. ஸ்டாலின் முந்தைய முன்னேர்களோட தவறுகள்ல இருந்து பாடம் படிச்சு போகக்கூடியவர். பெருந்தலைவர் காமராஜ் ஏஐசிசி பிரசிடென்ட் ஆகி 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்த பிறகு மூதறிஞர் ராஜாஜி கிட்ட அவர் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். 7.8% சுதந்திர கட்சி வாக்கின் அதிபதியான மூதறிஞர் ராஜாஜியை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு அணியா ஃபார்வர்ட் பிளாக் 1.3 சேர்த்து 9.1 இருந்தது. ஆனா காமராஜ் சபாநாயகர் செல்லப்பாண்டியனை அனுப்பி சண்முக ராஜேஸ்வர சேதுபதி ராமநாதபுரம் ராஜாவுக்கு மந்திரி பதவி கொடுக்காம 62ல் அவரை டிராப் பண்ணிக்கிட்டு பசுமன் முத்துராமலிங்க தேவரை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுல 1.3 காம்ப்ரமைஸ் பண்ணதில் உறுதியாக இருந்து அது நடக்கலை. ஆனால் 7.8 காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தால் அது நடந்திருக்கும். அந்த 7.8 + 1.3 9.1 தான் தமிழ்நாட்டில் 67 அரசியல் மாற்றத்துக்கு காரணம். முதறிஞர் ராஜாஜி ஃபார்வர்ட் பிளாக்கு மற்ற கட்சிகள். அதில் ராஜாஜி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பீங்கன்னா மற்றவங்க சிதறி இருப்பாங்க. 1 to 1 வந்திருக்காது. இந்த காமராஜ் தவறிலிருந்து பாடம் படித்து எதிரணியில் இருக்கக்கூடிய 2.6% வாக்கெடுத்த தேமுதிகவை தன் பக்கம் ஸ்டாலின் கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு. ஓபிஎஸ் டிடிவி, அதில் ஓபிஎஸ் ஆல்மோஸ்ட் ஃபைனலிஸ்ட்னு தான் நினைக்கிறேன். டிடிவி இவங்களுக்கு ஒரு 3-4% வாக்காவது எடுத்த வாக்கு வச்சு பார்க்கக்கூடாது. டெல்டா அப்பர் சவுத்தில் முக்குலத்தோரில் பெரிய அளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. 2 வரையும் அவர் கொண்டு வரதுக்குள்ள சூழல் இருக்குது. ஒரு சேலம் தர்மபுரியில் வாக்கு சீட்டு இழப்புக்கு காரணமான பாமக இன்னைக்கு 2ஆ பிரிஞ்சு நிற்கும் போது அதில் ராமதாஸுக்கிட்டையும் ஒரு குட்வில்ல ஸ்டாலின் எடுத்திருக்கிறாரு. ஸோ 57-62 காமராஜ் உயரத்தில் முக ஸ்டாலின் இருக்கிறாரு. இதுதான் உண்மை. 67 மாதிரி காமராஜரை தோக்கடிச்ச மாதிரி ஸ்டாலின் தோக்கடிக்கலாம்னாலும் அதுலேயும் காமராஜுக்கு தப்புல இருந்து பாடம் படித்து எக்ஸ்ட்ராடினரியா முக ஸ்டாலின் இருக்கிறார். உண்மை சார். நான் ஏன் சார் பொய் சொல்லணும்? ஸ்டாலினை என்னால் தோக்கடிக்க முடியும். இப்போ என்னால் தோக்கடிக்கிறதுக்கு நான் சொல்றத விஜய் எடப்பாடியெல்லாம் கேட்டால் தோக்கடிக்க முடியும். அதுவும் கஷ்டப்படணும். ஸோ ஈஸியான வேலை இல்லை. 1 to 1 இல்லாமல் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது. இதுதான் யதார்த்த சூழ்நிலை. இன்னொரு பக்கம் விஜய் கிட்டத்தட்ட பாஜக அன்னைக்கு போற மாதிரியே தெரியுது சார். ஏன்னா இப்போ முதல்வர் கூட பேசுறாரு, நீங்க எவ்வளோ பெரிய கூட்டணி அமைச்சாலும் நாங்க எதிர்கொள்ள தயாருன்னு சொல்றாரு. அவரும் தெரியாம சொல்லுவாரா? விஜய்க்கு பலம் என்ன? வாட் இஸ் த ப்ரூவ்ட் ஸ்ட்ரெங்த் ஆஃப் விஜய்? விஜய் இன்னைக்கு ஒரு சிஎம் கேண்டிடேட் ஆனா அவருக்கு ஓட்டு விழும். அபிமானம் இருக்கு. மாற்றம்னு விரும்பக்கூடியவங்க சீமானுக்கு பாசிட்டிவா கன்சிராம் ஸ்டைல்ல ஓட்டு விழுது. மாற்றம்னு விழக்கூடிய பொதுத்தள வாக்குகள் விஜய்க்கு விழலாம். அவர் சிஎம் கேண்டிடேட் ஆனா அதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கா? காம்பிடன்சி இருக்கா? அவருக்கு அதுல தகுதி தரமா இருக்கா? மண்குதிரையெல்லாம் இருக்காரு. சோ அந்த அவரை சிஎம்னு ஆஸ்பயர் பண்ணக்கூடிய இமேஜினரி ஓட், பதிவாகாத வாக்குகள், அந்தரத்துல பறக்கக்கூடிய வாக்குகள், ஒரு ஆஸ்பிரேஷனை அவர் மேல காட்டக்கூடிய வாக்குகள். அவர் எடப்பாடி சிஎம்னு சொன்னா எப்படி போகும்? அது சீமானுக்கு தானே போகும். அவரை சிஎம் நினைச்சு அவருக்கு விழல அந்த ஓட்டு. விழுந்த ஓட்டுன்னா அவர் சொன்ன இடத்துக்கு போகும். விஜயகாந்துக்கு விழுந்த ஓட்டு சொன்ன இடத்துக்கு போச்சு. பவன் கல்யாணுக்கு விழுந்த ஓட்டு சொன்ன இடத்துக்கு போச்சு. விழுந்த ஓட்டுன்னா இதான் பாண்டே போன்றவங்க புரியணும். கொஞ்சம் புத்திசாலித்தனமா அத விஷயங்களை அணுகணும். ரவீந்திரன் துரைசாமி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட்னு சொன்னா சிரிச்சிட்டு போறதெல்லாம் அது ஆணவம். அது நிற்காது. யதார்த்தத்தை புரியணும். விழுந்த ஓட்டுன்னா விஜயகாந்த் கண்ட்ரோல்ல உள்ள ஓட்டு. விழுந்த ஓட்டுன்னா பவன் கல்யாண் கண்ட்ரோல்ல உள்ள ஓட்டு. விழாத ஓட்டுன்னா ஆஸ்பைரிங் ஓட்டுன்னா
உங்க கண்ட்ரோல்ல வராத ஓட்டு, அதுவே உங்க கண்ட்ரோல்ல வரல உங்க கைக்குள்ள வராத அந்த ஓட்டை நீங்க எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்? அந்த ஓட்டு உங்களை மாற்றம்னு நினைக்கிறான். அதுல நீங்க எடப்பாடி கூட போனீங்கன்னா கொடநாடு கொலை, அதிமுக ஊழல், அது ஸ்டாலின் அதிமுக ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள், ஒண்ணுக்கொன்னு ஹேண்ட் இன் க்ளோவ், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, இது எல்லாமே டெல்லிக்கு அடிமை. பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆணின்னு சொல்லிக்கிட்டு டெல்லி கிட்ட சரண்டர். அப்ப எப்படி அந்த மாற்றம்னு விஜய்க்கு மேல ஆஸ்பிரேஷனோட வந்த ஓட்டு எடப்பாடிக்கு போகும்? சீமானுக்கு தானே வரும். இதைத்தானே நான் தெளிவா சொன்னேன். சவுக்கு சங்கரும் ரங்கராஜ் பாண்டியும் புரியல. எப்பா 1.1 இருந்த சீமான் 8.2க்கு வந்தாருன்னா கமலஹாசன் மாற்றம் பண்ணி வந்தவர் அந்த இதுக்குள்ள நிக்கல, கூட்டணின்னு போயிட்டாரு. தினகரன் ரெட்டலையும் உதயசூரியனையும் குக்கர்ல வச்சு அவிச்சவரு கூட்டணின்னு ஒரு டைப்பா போயிட்டாரு. அப்ப தனிச்சு நிற்கக்கூடிய சீமான ஹீரோவா மக்கள் பாக்குறான். கமலஹாசனும் தினகரனும் வெள்ளூர்ல நிக்கல, நாங்குநேர்ல நிக்கல, பழைய விக்கிரவாண்டியில நிக்கல. அப்ப சீமான் தான் நின்னாருன்னு மக்கள் சீமான பெருசா பாக்குறான். மக்களோட நிக்கிறான் சீமான். மக்கள் தலைமை இவன் நிரந்தரமானவன். புற்றீசல் இல்ல, காளான் இல்ல, மின்னல் இல்ல, தற்காலிகம் இல்ல, இவன் நிரந்தரமான தலைவர், நம்ம எல்லாம் எம்பவர் பண்ண வந்தவன் அப்படின்னு அந்த பசியப்ப ஜாதிகள் நினைக்கிறான். அதுதானே இப்பவும் நடந்திருக்குது. ஈரோடு கிழக்குல எடப்பாடி ஓடிட்டாரு. ஆர்கே நகர்ல நோட்டாக்கில போன இந்தியால நிக்க முடியல, வானதியால நிக்க முடியல, தமிழிசையால நிக்க முடியல, பொன்னாரால நிக்க முடியல, ப்ரொஃபசர் சீனிவாசனால நிக்க முடியல, அண்ணாமலையால நிக்க முடியல, எல் முருகனால நிக்க முடியல, ஹெச் ராஜாவால நிக்க முடியல, நாராயணன் திருப்பதியால நிக்க முடியல. அப்போ நின்னது சீமான் தானே. இப்படித்தானே தினகரனையும் கமலஹாசனையும் பலவீனப்படுத்தி வளர்ந்தாரு. அதே மாதிரி வியாபாரியான விஜயும் விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கையும் விட்டுட்டு போயிட்டாரு. அப்போ விஜய மையமா வச்சு உருவான மாற்றம்ங்கிற ஓட்டுகள், ஆஸ்பிரேஷன் ஓட்டுகள் உறுதிப்படல, உருவாகி வருது, உறுதிப்படல. அந்த ஓட்டு மாற்றம் நிற்கக்கூடிய 4 பேரையும் ஏத்து நிற்கக்கூடிய சீமானுக்கு தானே போகும். இந்த இடத்துல தான் சீமானுக்கு 17% வரும்னு சொன்னா நான் எல்லாத்தையும் ஆரம்பத்திலே கணிச்சுட்டேன். விஜய்க்கு மண்குதிரை விஜய்ங்கிறத கணிச்சுட்டேன். இப்பவும் விஜய் மையமா வச்சு வரக்கூடிய எதிர்பார்ப்பு வாக்குகள் களத்துக்குள்ள 234 துணிவா நிற்கக்கூடிய சீமானுக்கு தான் போகும். பொறுத்திருந்து பாருங்க. இது ரங்கராஜ் பாண்டேக்கும் சவுக்கு சங்கருக்கும் ஆணித்தரமா சொல்லிக்கிறேன். ஆனா இப்போ இவ்வளவு நாள் விஜயை விமர்சிக்காத ஆளும் தரப்பு, இப்ப திமுக அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் கூட புது அடிமைன்னு சொல்றாரு. ஸ்டாலின் அவர்கள் கூட இவரு பாஜகவுக்கு போயிடுவான்னு ஒரு பதட்டம் இருக்கிறதா சொல்றாங்களே சார். மண்குதிரை அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் ஒரு ஓட் பர்சன்டேஜ் அவருக்கு இருக்கு இல்லையா? ஓட் பர்சன்டேஜ் அவர் தனிச்சு நின்னா கிடைக்கும். அவர் கூட்டணி போனாருன்னா 1967ஆம் ஆண்டு அண்ணன் சிவாஜி கணேசன் திருத்தணியில இருந்து வேல் எடுத்துட்டு வந்து காங்கிரஸுக்கு ஒர்க் பண்ணாரு. காங்கிரஸ் 46% இருந்து 40% குறைஞ்சிட்டு, 6% ஓட்டு குறைஞ்சிட்டு. பத்மினி சிவாஜியும் திருத்தணி வேல் எடுத்து வந்து பிரச்சாரம் பண்ணியும் ஓட்டு வரல. இது வடிவேலு பிரச்சாரம் பண்ணியும் திமுகவுக்கு ஓட்டு ஏறல. சிவாஜி ஜானகி ஆதரிச்சும் 50 சீட்டு சிவாஜி நின்னாரு. 47 சீட்ல 4% வாக்கு தான். இது வேற யாரை விடவும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தெரியும். தம்பி பாண்டிய மாதிரி பேசுவோம். யாரை விடவும் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு தெரியும். எப்படி தெரியும்னா 89ஆம் ஆண்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி சேவல்ல எடப்பாடியில வெற்றி பெற்றார். வன்னியர் டாமினேட்டட் தொகுதி, 50-60 விழுக்காடு வன்னியகுல சத்திரியர்கள். இவரு ஒரு 4-5% கூட இருக்காது வெள்ளாள கவுண்டர்கள். அதுல இருந்து அவரு ஜெயிக்கிறார். அப்ப அந்த இடம் 4 முனை போட்டியில சேவல்ல ஜெயிக்கிறார், ரெட்டல கூட இல்ல. அப்ப அவருக்குன்னு ஒரு பேக்கிங் இருக்குது. ஒரு 27-28 பேர் ஜெயிக்கும் போது எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறாருன்னா அவருக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் பேசணும். மீதி 200 பேர்கிட்ட ஜெயிக்கலையே. ஜெயித்தவங்களுக்கு திருநாக்கரசுனாலும் சரி, எடப்பாடினாலும் சரி, கே சார் அண்ணனாலும் சரி ஒரு சக்தி, செங்கோட்டையனாலும் சரி ஒரு சக்தி இருக்குது. அப்போ அவர் அன்னைக்கு 89ல் 4 முனை போட்டியில் சேவலில் ரெட்டலை இல்லாமலே ஜெயிக்கிறார். அதே எடப்பாடி பழனிசாமி 96ஆம் ஆண்டு யாரை 89ல் தோக்கடிச்சாரு? ஐ கணேசனை. ஜானகி சிவாஜி மன்றம், எடப்பாடியிலலாம் திருவிளையாடல், வீரபாண்டிய கட்டமெல்லாம் இன்னைக்கும் கிராமங்களில் ஓடிட்டு இருக்கு. அந்த சிவாஜி மன்றம் ஆதரிச்ச ஜானகி அணி வேட்பாளர் ஐ கணேசனை தோக்கடிக்காரு. அதே ஐ கணேசன் கிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 89க்கு மேல மக்களவையில களத்துக்குள்ள வந்து 89 சட்டமன்றத்தில் களத்துக்குள்ள வரல, தேர்தல் புறக்கணிப்பு பண்ணாங்க. அவங்க தேர்தல் புறக்கணிப்பு பண்ணதும் இவர் எடப்பாடி வெற்றிக்கு இன்னொரு காரணம். பண்ணின பாமக கிட்ட அதே ஐ கணேசன் கிட்ட எடப்பாடி பழனிசாமி 96ஆம் ஆண்டு தோத்து 3வது போறார். இப்போ ஓட்டு எங்க இருக்கு? வன்னியர் ஜாதி எழுச்சிக்கு ஓட்டு இருக்குது. பலம் நிரூபிக்காத சிவாஜியால ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியல. ரசிகர்கள் வாக்காளர்கள் அல்ல, ரசிகர்கள் தான். ரசிகர்கள் 2006 விஜயகாந்துக்கு வாக்களிச்சு அது தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சாதான் அவங்க வந்து வாக்காளர்கள். இப்ப நீங்க தொண்டர்கள் கிளைம் பண்ணலாம், பட் வாக்காளர்கள் ஆகல. அப்ப வாக்காளர்கள் ஆகாத ரசிகர்கள் எப்படி எடப்பாடி தலைமைக்கு வருவாங்க? என்ன பொறுத்தளவுல
எடப்பாடிக்கே வாக்களிக்கலாம்னு நினைக்கக்கூடிய விஜயோட வன்னியர் ரசிகர்களும் வெள்ளாள கவுண்டர் ரசிகர்களும் வேணா எடப்பாடிக்கு வாக்களிப்பாங்க. மற்ற ஒரு பறையரோ, ஒரு செங்குந்தரோ, ஒரு அகமுடையாரோ, ஒரு அருந்ததியரோ, ஒரு முக்குலத்தோரெல்லாம் விஜய் மன்றத்தில் உள்ளவங்க 10 தோழி பழனிசாமி கூட நம்ம கூட்டணி போகணுமான்னு தான் கேட்குறான். தூத்துக்குடியில் இருந்தெல்லாம் ஒரு தம்பி விஜய் ரசிகர் புசி ஆனந்தெல்லாம் விமர்சனம் பண்ணி எடப்பாடி கூட்டணிக்கு எதிராக தான் இருக்கிறாப்புல. அப்போ தன் கையில் வராத ஓட்டை ராதிகா கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணல, ஜெயித்தாங்க. 1980ஆம் ஆண்டு ராதிகா மிகப்பெரிய கூட்டம் வந்தது, திமுக அணி ஜெயித்தது. ஏன் 84 எடுத்த அதே 38% வாக்கு தானே கலைஞர் எடுத்திருக்கிறாங்க, தட்டி பாருங்க. அதே வாக்கு தானே விபி சிங் என்டிஆர்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, ராதிகா மேயர் பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த சேம் ஓட்ஸ் தானே வந்திருக்கு. அப்போ ராதிகா பிரச்சாரத்தால் ஓட்டு வரல. ஜெயலலிதாவுக்கு எதிராக ராதிகா ஒரு வைப்ரண்டான ஒரு பிரச்சார பீரங்கியா இருந்தாங்க, கூடுதலாக ஓட்டு வரல. 84 எடுத்துடுங்க, டி ராஜேந்தருக்கு தான் தூத்துக்குடியில் மிகப்பெரிய கூட்டம். ஜெயலலிதா, சிவாஜி எல்லாரையும் மீறிய கூட்டம் டி ராஜேந்தருக்கு தான். ஆனால் அதிமுக காங்கிரஸ் அணி 55% ஓட்டு வருமே, ராஜேந்தர் பிரச்சாரம் பண்ணாமலும் வருமே. அப்போ பிரச்சாரம் அந்த கிடைக்கிற ஓட்டுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. அதே மாதிரி தான் பல நிரூபிக்காத விஜயால எங்கேயும் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியாது. நீங்க ரஜினிகாந்த் எடுத்துடுங்க, 2004ஆம் ஆண்டு பாமகவை தோக்கடிக்கணும்னாரு. அவர் பாமகவை தோக்கடிக்கிறதுக்கு தடா பெரியசாமி ஆதரிச்சாரு, சங்கராச்சாரியார் கேண்டிடேட், ஜெயலலிதா அம்மையாருக்கு கேண்டிடேட், திருமாவளவன் 2வது வந்தாரு. நான் தான் சொன்னேன் நம்ம திருமாவை ஆதரிப்பணும்னே, மற்ற இடங்கள்ல திருமா ஆட்களை திருவள்ளூர், திண்டிவனம், அரக்கோணங்கள்லாம் திருமா ஆட்களை ராஜினாமா வித்ரா பண்ண சொல்லிக்கிட்டு அங்க யாரு பாமகவை தோக்கடிப்பாங்களோ அங்க ஆதரிக்க செய்யணும்னு சொன்னோம். அவர் அது சொன்னா இமேஜ் போயிரும்னு பிளண்டா ரெட்டலை காட்டினார். என்னாச்சு? ரெட்டலை ரஜினிகாந்த் சங்கராச்சாரியார் கேண்டிடேட், 3வது போய் டெபாசிட் போயிட்டாரு தடா பெரியசாமி. அதே அண்ணன் ரஜினிகாந்த் 98ல பனியன் எல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய அளவுக்கு ஒரு இதை பண்ணாரு. 13% ஓட்டு திமுக அணி குறைஞ்சு போச்சு. நம்ம சொன்ன எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு நம்ம கேட்ட கேள்விதான் நின்னுச்சு. நம்ம கேட்ட கேள்வி எடுத்துதான் பாமக செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமை குழு உறுப்பினர், துணைத் தலைவர் டாக்டர் ஐயாவுக்கு நன்றி, அந்த பேனர்ல நாம ஓட்ட அறிக்கை எடுத்துதான் தூத்துக்குடியில முத தன்னை தவிர இன்னொருத்தரை முன்னிறுத்தி ஜெயலலிதா அம்மையார் பேசினாங்க. எங்கள் பிரதமர் வாஜ்பாய், உங்கள் பிரதமர் யாருன்னு கேட்டாங்க. தன்னை முன்னிறுத்தி தான் ஜெயலலிதா அம்மையார் எல்லா தேர்தலையும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. நான் தினத்தந்தியில் அறிக்கை விட்ட பிறகு அடுத்த நாள் தூத்துக்குடி கூட்டத்தில் அந்த பாயிண்ட் எடுத்து ஜெயலலிதா அம்மையார் பேசினாங்க. அதுதான் நின்னே தவிர அண்ணன் ரஜினிகாந்துக்கு பிரச்சாரம் நிற்கலையே. அப்போ நீங்கள் எல்லாம் டாப் ஆஃப் தி ஆள் கேட்பீங்க. 96ல் எப்படி ரஜினிகாந்த் ஜெயித்தாருன்னு. 96ல் அண்ணன் ரஜினிகாந்துக்கு முக்கியத்துவம் இருந்தது. மூப்பனாரே சைக்கிளை நீங்கள் எடுத்து ஓட்டுங்கன்னு சொன்னார், மறுக்கல. ஆனால் ரஜினிகாந்துக்கு ரோல் என்னன்னா, தமாக அதாவது ஒட்டுமொத்த காங்கிரஸும் எவனோ ஒருத்தன் ஜெயலலிதா கொஞ்சம் அருவருப்பா அசிங்கமா மோசமா பேசினாங்க ராஜீவ்காந்தியை, அதனால நாங்க ஜெயிக்கலன்னு சொன்னதுல காங்கிரஸ் ஓட்டர்ஸ் எல்லாம் ஜெயலலிதா மேல கோபமாயிட்டான். மூப்பனார் 77ல் 17% வாக்கு எடுத்தவர், இந்திரா காந்தி பிரச்சாரத்துக்கு வராம. 89ல் ராஜீவ்காந்தி பிரச்சாரத்துல காமராஜ் ஆட்சின்னு மூப்பனார் முதல்வர்னு 20% வாக்கு எடுத்தவர். அவர்கிட்ட 40க்கு மேற்பட்ட சிட்டிங் எம்எல்ஏ, 20க்கு மேற்பட்ட சிட்டிங் எம்பிஸ், இவங்கெல்லாம் காங்கிரஸ்ங்கிறது, நரசிம்மராவ் தலைமையில் உள்ள காங்கிரஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் பூஜ்ஜியம். மூப்பனார் தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ்ங்கிறதுக்கு ரஜினிகாந்த் கேட்லிஸ்ட் ஸ்போர்ட்ஸா இருந்தார். அது மட்டுமல்ல, ஜெயலலிதா ஜே பிலிம் சிட்டி வச்சாரு. அதனால ஜானகணியில எம்ஜிஆருக்கே ஒரு புத்த தளபதியா பெரிய அளவில் இருந்து எம்ஜிஆர் உருவாக காரணமானவன்னு பேசப்படக்கூடிய ஜானகணியோட முகமா இருந்த ஆரம் வீரப்பனோட அந்த முடிவால ஜானகி ஓட்டையும் திமுக அணி கொண்டு வரதுக்கு ரஜினிகாந்த் ஒரு கேட்டலிஸ்டா இருந்தார். அதுவும் திமுக காங்கிரஸ்னாலும் 50 தாண்டும், அதுவும் 50 தான் தாண்டி இருந்து. என்ன நான் சொல்றது ஓட்டு கணக்கு கரெக்டா இருக்கா? அப்ப எடப்பாடிக்கு ஓட்டையும் பாஜகவுக்கு இருந்து என்டிஏல இருந்து வரக்கூடிய ஓட்டையும் தாண்டி விஜய் எங்க இருந்து ஓட்டை கொண்டு வருவார்? எங்க இருந்துங்க கொண்டு வருவாரு? கையில ஓட்டு இருந்தா தாங்க டிரான்ஸ்பர் பண்ண முடியும். விஜயகாந்த் டிரான்ஸ்பர் பண்ணாரு, அவர் 8 எடுத்தாரு, 10 எடுத்தாரு. 2006ல் 8 எடுத்தாரு, 11ல் 10 எடுத்தாரு, 2006ல் 8 எடுத்தாரு, 9ல் 10 எடுத்தாரு, 11ல் கூட்டணி போனாரு. வட தமிழகத்தில் 15 டிரான்ஸ்பர் பண்ணாரு, மேற்கு தமிழகத்தில் 10க்கு மேல டிரான்ஸ்பர் பண்ணாரு, தென் தமிழகத்தில் ஒரு 7% டிரான்ஸ்பர் பண்ணார். தென் தமிழகத்தில் கொஞ்சம் ஓட் டிரான்ஸ்பரபிலிட்டி குறவு தான். ஒரு தேவர் எதிர்ப்புன்னு ஜெயலலிதாக்கு மேல எதிராக வந்த ஓட்டு திமுக கிட்டே தங்கிக்கிட்டு அது அதிமுக அணிக்கு வரல. தென் தமிழகத்தில் மட்டும் அந்த டீப் சவுத்தில் அது உங்களுக்கு அந்த அரித்மெட்டிக் எடுத்து பார்த்தா தெளிவா தெரியும். நார்த்ல பொருந்தா கூட்டணியில 15% கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. சோ அவர் 2 தடவை ஓட்டு எடுத்தவர், 8-10 ஓட்டு எடுத்தவர். ஜெயலலிதா 37% இருந்தாங்க, அது கூட இவருக்கு 10% போகுது. பொருந்தா கூட்டணிக்கு எதிராக 50% போறாங்க. சோ அந்த இடத்துக்குள்ள பவன் கல்யாணம் வச்சு பார்த்தாலும், பவன் கல்யாண் 2014ல் ஆந்திர பிரிவினைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாரு, மோடிக்கும் நாயுடுக்கும் வெற்றி பெற்றாரு. 19ல் பலத்தை நிரூபிச்சாரு, 24ல் நிரூபிச்ச பலத்துக்குரிய சீட்டை வாங்கினார், டெப்டி சீஃப் மினிஸ்டர்.
பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு எடப்பாடி சீட்டு கொடுத்தாரு, அவருக்கு கேவலம், அவருக்கு அசிங்கம். ஜானகி வேற வழி இல்லாம சிவாஜிக்கு சீட்டு கொடுத்த மாதிரி. சோ இதெல்லாம் ஒரு ஆய்வு இல்லாம, ஒரு கருத்தில் விஷயங்களை கொள்ளாம, எடப்பாடிக்கு தெரியாதவர் இல்லைங்க. சிவாஜி ரசிகர்களும் ஜானகியும் ஆதரிச்சு ஐ கணேசன் 3வது போனாரு. வன்னியர் எழுச்சியில தன்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டாரு. வன்னியரான ஐ கணேசங்கிறதெல்லாம் எங்க ஓட்டு இருக்கு என்ன இருக்குன்னு எடப்பாடிக்கு தெரியும். 10.5 மையமா வச்சு அன்புமணி தனிச்சு போட்டிட்டாருன்னா எடப்பாடிக்கு எடப்பாடியே சிக்கலாகும். எடப்பாடி சிக்கலாகாம இருக்கிறதுக்கு அன்புமணியை முதல்ல பேசுறதுதான் எடப்பாடிக்கு முக்கியமே தவிர, விஜய் வந்துட்டா அது இல்லங்கிறது ஏட்டு சொரக்கா காகித புலி சாணக்கியாவோடதுக்கு பாண்டே பேசுவாரு. நடைமுறையில சாத்தியம் இல்ல, இதுவரை இருந்ததில்லை. மீண்டும் கேட்கிறேன், ஒருத்தர் கையில வராத ஓட்ட, நிரூபிக்காத ஓட்ட இன்னொருத்தருக்கு எப்படி டிரான்ஸ்பர் பண்ணுவாரு? உங்ககிட்ட கொஞ்சம் ரூபா இருந்தா தானே கடன் கொடுக்க முடியும். நீங்களே பாப்பர் எம்டின்னா இன்னொருத்தனுக்கு எப்படி கடன் கொடுப்பீங்க? பெயரளவுல கடன் கொடுக்கலாம், வானத்தை போல காமெடி மாதிரி கடன் கொடுக்கலாம். விஜயகாந்த் பண்ணது 8-10 எடுத்து டிரான்ஸ்பர் பண்ணாரு. எடுக்காம எப்படி டிரான்ஸ்பர் பண்ணிருவ? நாட்டுல பைத்தியக்காரனா? ஓட்டு போட்டா ஒரு கட்சி, பாமக ஒரு கட்சி. 98ல பாமக அதுக்கு முன்ன ஏக்தா ஏத்திர முரளி மனோஜ் ஜோஷி எல்லாம் கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. சாராயம் கருவாடை வச்சுக்கிட்டு சொல்ல மாடனுக்கு பூஜை பண்ணி அக்கரகாரத்துக்குள்ள வருவன்லாம் சொன்னாப்புல. எடுத்த ஓட்ட வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர்னு கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, ஜெயித்தாங்க. தலித் மேல மத்திய அமைச்சர் பாமக சார்பாக ஆனாரு. நீங்க ஓட்டே எடுக்காம எப்படி டிரான்ஸ்பர் பண்ணுவீங்க? நீ இதெல்லாம் 8.2 எடுத்து சீமான் நிக்கிறானே சாதிக்கிறானேங்கிற வைத்தறிச்சல் தந்திக்கு இருக்குது, சாணக்கியாவுக்கு இருக்குது, சவுக்கு சங்கருக்கு இருக்குது. இதெல்லாம் ஆதாரமற்ற வைத்தறிச்சலின் பொறாமையின் வெளிப்பாட்டான பேச்சுகள் தான். விஜய் தனிச்சு நின்று அவர் சிஎம்னா ஓட்டு கிடைக்கும். கையில வராத ஓட்டை யாராலும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட விஜய் வர மாதிரியே தான் அவருடைய கட்சியினருக்குமே ஒரு உற்சாகத்தை கொடுக்குற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இந்த விஜய் பக்கம் ரொம்ப அமைதியா இருக்கிறாங்களே சார், என்ன காரணம்? ஏன்னா அவருடைய எலக்ட்ரானிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேசுறவங்க அந்த ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் இவங்களுமே ஒன்றும் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்களே. எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் விஜய் தனிச்சு கட்சி ஆரம்பிச்சா பாதிப்பு. ரெட்டலைக்கு விழுந்த வாக்குகள் தான் கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்துக்கு விழுந்தது. ரெட்டலைக்கு விழுந்த வாக்குகள் தான் எம்ஜிஆர் ஆட்சின்னு கமலஹாசனுக்கு விழுந்தது. ரெட்டலைக்கு விழுந்த வாக்கு சீமானுக்கே 7.1 போயிட்டு. அது நான் பெனிஃபிஷரி காஸ்ட். எடப்பாடி ஒரு அதிமுக பலன் இல்லாத காஸ்டுகள். ரெட்டலைக்கு விழுந்த வாக்குகள் தான் திராவிட இயக்கம்னு ஸ்டாலினுக்கு போயிட்டு. ரெட்டலைக்கு விழுந்த வாக்குகள் தான் பன்னீர், டிடிவி, அண்ணாமலைன்னு என்டிஏக்கு போயிட்டு. சோ விஜய் கட்சி ஆரம்பிச்சா ரெட்டலைக்கு விழுந்த பிறமொழி, போயர், ஒட்டர், அருந்ததியர் இந்த மாதிரி சோழ ஓட்டுகளும் பழைய ரெட்டலை ஓட்டுகளும் தெள்ள தெளிவா, ஏன்னா இந்த ஓட்டுகளையும் சொல்லணும், சீமானுக்கு போகாது இந்த ஓட்டுகள், அருந்ததியர் ஓட்டெல்லாம். விஜய் அதுல பலையனப்படுத்திடுவார். அப்ப விஜய் தனி கட்சி எஃபெக்டிவா ஒரு 200-300 கோடி ரூபாய் செலவழிச்சு கேண்டிடேட்டுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து பாசிட்டிவா களத்துக்குள்ள விஜய் நின்றுட்டாருன்னா, மண்குதிரை நின்றுட மாட்டாருங்கிறது என் கருத்து. நின்றுட்டாருன்னா அதைத்தான் என் பழைய வீடியோ பாருங்க, எடப்பாடி பயப்படாண்டா விஜய் நின்றுட மாட்டாருன்னு பேசியிருப்பேன். நம்ம காணொலியில கூட பேசியிருப்பேன். அப்ப நின்றுட்டாருன்னா எடப்பாடி மாட்டிக்கிடுவார், எடப்பாடிக்கு ஓட்டு அடி வாங்கிடும். சோ தனிச்சு விஜய் நின்னாருன்னா தன்னை டேமேஜ் பண்ணும். அந்த டேமேஜை கண்ட்ரோல் பண்ணதுக்கு விஜய்க்கு எடப்பாடி சீட்டு கொடுப்பாரு. அது எடப்பாடி சீமா சொல்லிட்டு போறது விஜய்க்கும் அடிதான். அப்போ ஒருவேளை பாஜக காய் நகர்த்துது தமிழ்நாட்டு எலக்ட்ரிக்கல் பாலிடிக்ஸ்குள்ளார பாஜக வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பீகார் எலெக்ஷன் அங்க போயிட்டு இருக்கு. இப்போ பாஜக இங்க உள்ள இறங்கிருச்சா சார்? பாஜக விஷயத்துல நம்ம எடப்பாடியை தப்பா கணக்கு போடக்கூடாது. எடப்பாடி பாஜகவுக்கு 2019ஆம் ஆண்டு நீங்க தனிச்சு நின்னுங்கன்றாப்ல. போன பாஜக தலைவர்கள் அப்படியே மயங்கி விழாத குறை தான். எப்படி மயங்கி விழாத குறை தான். கொடுக்கத கொடுங்கன்னாங்க. 5 சீட்டு தென்சென்னை கிடையாது, தூத்துக்குடி தான் பாஜக 5 சீட்டுக்குள்ள நிறுத்திட்டார். சாமண்ணன் சொன்னார் ஆர்கே நகர்ல பாஜக தான் இருக்கும், தாமரை தான் இருக்கும், தமிழிசை நிற்பாரு, அதிமுக சப்போர்ட் பண்ணணும்னு. என்ன கதிக்கு ஆளாக்கி விட்டுட்டாரு ஆர்கே நகர்ல. சீமான் எழும்பின இடமே அதுதானே. இன்னைக்கு பங்கராஜ் பாண்டேகள், சவுக்கு சங்கர் எல்லாம் அறிவு நாணயமற்ற மறைக்கலாம். யார் மறைச்சாலும் அறிவு நாணயமற்ற செயல். என் தம்பிமார்கள் தான், ஒருத்தர் சூப்பர் ஸ்டார், ஒருத்தர் பத்திரிகை உலகில் ஒரு பெரிய ஜாம்பவன் மாதிரி தகுதி வாய்ந்தவர் தான். ஆனால் எப்படி சீமான் எமர்ஜ் ஆனார்? எடப்பாடி பாஜகவை ஏமாத்த அவங்க ஆர்கே நகரில் என்ன நிலைமைக்கு ஆனாங்க? தமிழ் தேசியம் அதில் எழும்பிச்சு, இந்துத்துவா அதில் காலியாச்சு. ஸோ அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி ஒன்றும் சோரம் போகலையா? 2வது வந்தார 5 சீட்டு தானே கொடுத்தாரு. கிராமப்புற உள்ளாட்சியில் ஒன்றும் கொடுக்கலையே. அடுத்து 2021 சட்டமன்ற தேர்தல், பாமக கீழே உங்களுக்கு மேல சீட்டு கொடுத்தா பாமக ஓட்டு வராது, வன்னியர் ஓட்டு வராது. 20 சீட்டு வாங்கிடுங்க. என்ன சீட்டு கொடுத்தாரு? திருக்குறளூர், திருவண்ணாமலை. எங்க சார் எடப்பாடி பழனிசாமி விழுந்தாரு? இப்ப விஜய காட்டி பாஜக மிரட்டுறாரு. பாஜகவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு விஜய மிரட்டுறாரு. என்னைக்கு அண்ணாமலை, மோடி பிஎம்ஓ, சீமான சிஎம்மா சொல்லிடுவாருன்னு 18-8 முன்னிறுத்தி ஒரு 150 இடங்களுக்கு மேல தன்னை 3வது தள்ளிடுவாருன்னு அச்சப்பட்டு பாஜக கூட கூட்டணிக்கு வந்தாரோ அன்னைக்கே எடப்பாடி விஜய் இவ்வளவு தானி காலி பண்ணிட்டாரு.
தம்பி உங்களால் தனிச்சு நிற்க முடியாது, என் கூட வந்து தான் தீரணும், நான் 20 11 31 எல்லாம் சேர்த்து 33% ஸ்ட்ரெங்த்தில் வந்துட்டேன், என் கூட மற்ற கட்சிகளும் பெற வாய்ப்பு இருக்குது, நீங்கள் தனிச்சு நின்று ஒன்றும் சாதிச்சுவிட முடியாதுங்கிற அந்த இதை எடப்பாடி வந்து அன்னைக்கே கொடுத்துட்டாரு. இப்ப தாவைக்கா காட்டி பாஜகவை காலி பண்ணுவார். பாஜக ஒரு 3% கட்சி, 2.7% 21ல. அதே மாதிரி 3% கட்சின்னா அண்ணாமலைக்கு அரசியல் முடிஞ்சு போச்சு. அண்ணாமலைக்கு ஆட்கள் ஏன்ட்டெல்லாம் வந்து குமுறாங்க, எப்படியாவது தடுத்துருங்க சார். நானும் பிஎம்ஓட்ட சொல்லி இருக்கிறேன், 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை அல்லது வேற ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்கிறத நாம சொல்லி இருக்கிறேன். ஸோ பாஜக அதை பண்ணுது இதை பண்ணதெல்லாம்ங்கிறதெல்லாம் ஒரு பிம்பப்படுத்துதல், ஒரு அச்சப்படுதல், அதுதானே தவிர பாஜக இதுவரை பண்ணது எங்க கருத்தை கேட்டு சசிகலாவை கிராக் டவுன் பண்ணாங்க, அது பெரிய சாதனை. பாஜக அதுக்குள்ள இல்லைன்னா இன்னைக்கும் சசிகலா தான் சிஎம்மா இருப்பாங்க. அதுதான் பாஜக செய்திருக்கு. இதை தாண்டி எடப்பாடிக்கு எதிராக ஓபிஎஸ்க்கே ஒரு துரும்ப கூட தூக்கி போடல. நேற்று கூட நான் ஓபிஎஸ் பார்த்து பேசிட்டு தான் வந்தேன் பல விஷயங்களை. சோ இந்த கட்டத்துக்குள்ள பாஜக பற்றி பூதகரமா பேசக்கூடிய அளவுக்கு சசிகலா கிராக் டவுன், அது எங்க டீமோட கருத்தை மோடி, சுப்பிரமணிய சாமி, குருமூர்த்தி, தென் இலகணேசன், ஹெச் ராஜா, தம்பி ரங்கராஜ் பாண்டேக்கு அங்கீகாரம் கொடுத்துருவோமா? என் தம்பி தானே, என் தம்பிக்கு ஒரு அங்கீகாரத்தை அண்ணன் கொடுக்காம எவன் கொடுப்பான்? ரங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் எல்லாம் மீறி நாங்க ஜெயித்த ஒரே வேலையை மட்டும்தான் பாஜக இங்க வந்து உருப்படியா செய்திருக்கு. அப்புறம் ஆர்கே நகரை பார்த்தோம், ஈரோடு கிழக்க பார்த்துட்டோமா, ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லிக்கிட்டு விக்கிரவாண்டியில 29% வாக்கெடுத்து 2வது வந்த கட்சி ஈரோடு கிழக்குல. வானதி சீனிவாசனுக்கும் கேண்டிடேட் போடுறதுக்கு தெம்பு இல்ல, தமிழிசை அம்மையாருக்கும் திராணி இல்ல, ப்ரொஃபசர் சீனிவாசனுக்கும் வக்கு இல்ல, நயினார் நாகேந்திரனும் அதை போட முடியல, அவரும் இன்னேபிள் ஆயிட்டாரு, அண்ணாமலையும் இன்னேபிள் ஆயிட்டாரு, முருகனும் போட முடியல. அப்ப நீங்க ஏன் விக்கிரவாண்டியில கேண்டிடேட் போட்டீங்க? ராமதாஸுக்கு அன்புமணிக்கு முதுகுக்கு பின்னாடி 2 பேருக்குன்னா 2 பேரையும் சொல்லணும். சோ பாஜக பற்றி இங்க மிகைப்படுத்தப்படுறதெல்லாம் பெரிய விஷயங்களா தான் பார்க்கப்படுது. நாங்க திணறிட்டு இருக்கோம், எப்படியாவது 29 மோடிக்கு ஒரு 25 எம்பி சீட்டை கொண்டு வரதுக்காக நாங்க திணறிட்டு இருக்கோம். இதுதான் பாஜக விஷயத்துல நீங்க பார்க்கணும். பாஜக இங்க தமிழ்நாட்டில் செய்த ஒரே சாதனை கிராக் டவுன் சசிகலா. அது எங்களோட கருத்தியல் தான் அதுல வென்றது. அதுல இன்னைக்கு கூட சசிகலா மேல எஃப்ஐஆர் அது இதெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. மற்றபடி பாஜக இங்க தமிழ்நாட்டில் ஒன்றும் சாதிக்கல. அண்ணாமலை மட்டும் 11.4% வாக்கெடுத்தாரு. அந்த வாக்குக்குரிய சீட்டு வேணும். நாளைக்கு விஜய் கிட்ட ராகுல் காந்தி பெரிய நெருக்கம் இருக்கு. விஜய் சிஏ எதிர்ப்புன்னு ராகுல் காந்திக்கு மறைமுக ஆதரவை கொடுத்தாரு, பக்போர்டு இது பண்றாரு. அவரை எடப்பாடி கொஞ்சம் அதிக சீட்டு கொடுக்க விட்டு வச்சு நாளைக்கு ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. எடப்பாடியும் விஜயும் சேர்ந்து 30% வாக்கு எடுத்துட்டாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து 2 பேருமே காங்கிரஸுக்கு 29ல 20 சீட்டு ஆஃபர் பண்ணுவாங்களே. அப்போ ஏமாளியா மோடி நிக்கிறதுக்கா? எல்லாம் வரும், நம்மளும் அதுல ரோல் பிளே பண்றோம். 21ல நம்ம ஜெயித்தோம். பெருசா பூதகரமா பாஜக வரும்போதெல்லாம் நாம ஒன்றும் மறல போறதில்லை. ஏன்னா நம்ம யாரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஜெயித்தங்கிறது சாட்சாத் சத்யன் குருமூர்த்திக்கே தெரியும். நாம இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஜெயித்தது தாமோதரதாஸ் நரேந்திர மோடியை. சோ அந்த இன்ஃபுளுன்ஸை நாம பண்ண முடியும்னு நாம நினைக்கிறோம். பார்ப்போம். we cannot do and undo things. காட்ஸ் கிரேஸ் இருந்தாதான் எதுவும் ஜெயிக்க முடியும். சோ இந்த பாஜக சம்பந்தமா பூதகரமா பேசப்படுறதுல எல்லாம் ஒரு முகமா அது இருக்காது, இருமுகமா தான் அது இருக்கும். சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு குருமூர்த்தி சொல்லும் போது மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு நாம சொன்னதுதான் ஜெயித்தது. அப்ப இன்னைக்கும் பாஜக ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது ஃபைனலா தான் தெரியும். இப்போ சரி, இப்போ இது போயிட்டு இருக்குது, எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.